ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு தனிநபர் கிடையாது. அரசியல் துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவி அந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை கட்டி காப்பாற்றே தன்னோட வாழ்நாள் லட்சியமாக கொண்ட ஒரு சித்தாந்தத்தோட அடையாளம் தான் குருமூர்த்தி. ஆடிட்டராக தன்னோட வேலையை தொடர்ந்த குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்குள்ளே வேலைக்கு போகிறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்குள்ளே போன கொஞ்ச நாளிலே அதோட முதலாளி கோயங்காவுக்கு நம்பிக்கையான நபராக மாறிடுறாரு குருமூர்த்தி. கோயங்காவோட வலதுகரம், அரசியல் ஆலோசகர், நம்பிக்கைக்குரிய நபர், இப்படி எல்லாமா கோயங்காவோட நிழலாகவே மாறி போகிறாரு குருமூர்த்தி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாட்டில் இருக்க பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், நீதித்துறையை சேர்ந்தவங்க, நாட்டில் இருக்க முக்கியமான நபர்கள், இப்படி பலரோட தொடர்பு குருமூர்த்திக்கு கிடைச்சிருது. நாட்டில் இருக்க முக்கியமான நபர்களை பூரா தன்னோட நண்பர்களாக்கி ஆர்எஸ்எஸ்க்கு தேவையான நிதி வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டடம் கட்டுறதுக்கான நன்கொடை வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் வளர்த்தவர் தான், இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கவர் தான் இந்த குருமூர்த்தி. ஊடகத்துறையில் தனக்கு இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸை பற்றியும் பிஜேபியை பற்றியும் தொடர்ச்சியாக விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிஜேபி ஒரு தடவை குருமூர்த்தியை தேர்தலில் நிப்பாட்ட முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் பார்ப்பனராம் நான் தேர்தலில் நிற்கிறது வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரானது, அதனால் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். அதனால தான் இப்பயும் கூட பார்த்தோம்னா பார்ப்பனர்களான நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் தேர்தலை போட்டியிடாமலேயே இன்றைக்கி நிதியமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காங்க. இதே மாதிரி தான் குருமூர்த்தி தனக்கு இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலையே தீர்மானிக்கிற சக்தியாக உருவெடுக்க முயற்சி செஞ்சார். தனக்கு பிடிக்காத ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக பிஜேபி தலைவர்களாக இருந்த அத்வானி, பைரோன் சிங் செகாவத், அப்புறம் லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், தேவிலால், அப்புறம் விபி சிங், இந்த மாதிரிக்கு மாநில கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்க்க முயற்சி செஞ்சார். ஆனால் குருமூர்த்தி என்ன சொன்னான்னா, பாபர் மசூதி இடிப்பை தான் முதன்மையாக்கணும், இந்த பாபர் மசூதி இடிப்பை பற்றி பேசணும், பாபர் மசூதி இடிப்பை பற்றி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற தன்னோட நோக்கமாக வச்சுருந்தார். இந்த ராம ஜென்ம பூமி கோரிக்கையை கூட்டணியோட முதன்மை வேலை திட்டமாக்குற பொறுப்பை குருமூர்த்தியை படைச்சாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்ட குருமூர்த்தி மற்ற மாநில கட்சி தலைவர்கிட்ட பேசுகிறாரு. இதே மாதிரி விபி சிங்கிட்டையும் பேசுகிற போத விபி சிங் அதை மறுத்தார். ஆனால் பாபர் மசூதி இடிப்புக்கு எதிராக பேசின விபி சிங்கை மிரட்டி கூட்டணி சேர்த்து தேசிய முன்னணியை கட்டமைச்சவர் தான் குருமூர்த்தி. ராஜீவ்காந்தி ஆட்சியிலேருந்து அகற்றதுங்க அப்படின்றது ஒரு சித்தாந்தத்தோட வெளிப்பாடு அப்படின்றார் குருமூர்த்தி. அந்த சித்தாந்தம் எதுன்னா பார்ப்பன மேலாதிக்கத்தை தலைமையாக கொண்ட ஒரு சித்தாந்தம். இப்போ பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிராக மத்திய அரசு பணிகளை பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்குற வகையில் மண்டல் கமிஷனை நிறைவேற்றுறாரு. இதை சுத்தமாக பிஜேபியில் ஏற்றுக்க முடியலை. குருமூர்த்தி மண்டல் கமிஷனுக்கு எதிராகவும் விபி சிங்குக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டே இருந்தார். பார்ப்பன இளைஞர்கள் மத்தியிலையும் பார்ப்பன மாணவர்கள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிராகவும் விபி சிங்குக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக வன்மத்தை பரப்பிக்கிட்டே இருந்தார் குருமூர்த்தி. பாஜக தலைவர்களும் விபி சிங்கோட ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செஞ்சு ஒரு வழியாக பிற்படுத்தப்பட்ட சாதிக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுக்காகவே பிஜேபி விபி சிங்கோட ஆட்சியை கவிழ்த்துச்சு. பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு ஒரே காரணத்தினால விபி சிங்கோட ஆட்சியை கவிழ்த்தது தான் பிஜேபியும் குருமூர்த்தியும். மோடி குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தப்போ இருந்தே மோடிக்கும் குருமூர்த்திக்குமான நட்பு தொடருது. மோடி குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலை செஞ்சப்போ பல பிஜேபி தலைவர்களே மோடிக்கு எதிராக நின்றப்போ அந்த மோடியை ஆதரிச்சு நின்றார் குருமூர்த்தி. மோடிக்கு பல வகையில் உதவி செஞ்சார். வருண் காந்தி ஒரு தடவை இஸ்லாமியரோட கையை வெட்டணும் அப்படின்னு சொன்னப்போ அதை வரவேற்றவர் குருமூர்த்தி. இப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்கார் குருமூர்த்தி. இந்த கருத்துங்கிறது குருமூர்த்தி ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது, அதுதான் ஆர்எஸ்எஸோட கருத்து. இங்கே நாம தான் உசந்தவங்க, நம்மளுக்கு கீழே தான் எல்லா பேரும் இருக்கணும், நாம் சொல்கிறபடி எல்லா பேரும் நடந்துக்கணும் அப்படிங்கிற பார்ப்பனிய கருத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கருத்து தான் ஆர்எஸ்எஸோட கருத்து, குருமூர்த்தியோட கருத்து. பார்ப்பனர்களுக்கு எல்லா பேரும் அடிபணிஞ்சு நடக்கணும், பார்ப்பனர் சொல்கிறதை கேட்கணும், பார்ப்பனர்களாக உயர்ந்தவர்கள் அப்படின்ற கருத்து தான் ஆர்எஸ்எஸோட கருத்தும் குருமூர்த்தியோட கருத்தும். இதுதான் பார்ப்பனிய கருத்து. பாசிச கருத்து.
மோடியை எப்படியாச்சும் இந்தியாவோட பிரதமர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக 2011 கருப்பு பண ஒழிப்பு படை அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாரு குருமூர்த்தி. பிஜேபி எப்படியாச்சும் ஆட்சி கொண்டு வந்துடணும், மோடியை இந்தியாவோட பிரதமர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக 2011 கருப்பு பண ஒழிப்பு படை அப்படிங்கிற ஒரு குழுவை குருமூர்த்தி உருவாக்குறாரு. அந்த குழு மூலமாக சார் அரவிந்த் கெஜ்ரிவால், பாபா ராம்தேவ், கிரண்பேடி இப்படிப்பட்ட நபர்களை வச்சு ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இந்த எதிர்ப்பு பிரச்சாரத்தின் மூலமாக 2014 மோடி ஆட்சிக்கு வந்துடுறாரு. அப்போ மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த குருமூர்த்தி. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா இதை வச்சு அவங்க கொஞ்சம் முன்னேறிடுவாங்க, நம்மளுக்கு சமமாக வந்துடுவாங்க அப்படின்ற கூட ஏற்றுக்காம தான் விபி சிங்கோட ஆட்சியை பார்ப்பன பிஜேபி கவிழ்த்துச்சு. இப்போது நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அந்த பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணிடுவோன்றது தான் பிஜேபியோட நோக்கம். பொதுத்துறை நிறுவனங்களை பூரா காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் தனியார் ஒப்படைச்சிடுவோம் அப்படின்றாங்க. இந்த தனியார் யார் அப்படின்னா, இன்றைக்கும் இந்தியாவிலே பெரிய செல்வந்தர்களாக இருக்க முக்கியமான நபர்களாக இருக்காங்கன்னா குறிப்பிட்ட சில சாதியை சேர்ந்தவங்களாம். அந்த சாதி எதுனா இந்த குருமூர்த்தி சார்ந்திருக்க சாதி, ஆர்எஸ்எஸ் சார்ந்திருக்க சாதி. அரசாங்கத்தோட ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தோட சலுகைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவில் இருக்க குறிப்பிட்ட சில உயர் சாதிக்காரங்களுக்கு தான் போய் சேருது. அந்த உயர் சாதிக்காரர்கள் கூடுவிட சம்பாதிக்கிறதுக்காகவும் பரம்பரைக்கு சொத்து சேர்க்கறதுக்காகவும் பாடுகிற இதே பிஜேபி அரசாங்கம் இந்த சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட, ஏழைகள்கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் புடுங்கணுன்றதுக்காக 500 1000 செல்லாண்டு அறிவிச்சிச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா நாட்டோட பெரும்பான்மை மக்களாக இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கும். பொதுத்துறை நிறுவனம் பூரா கலைச்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வேலைவாய்ப்பெல்லாம் பறிச்சிடணும், பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச பணத்தை செல்லாததாக்கிறணும். இதுதான் ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட கொள்கை. அதைத்தான் இன்றைக்கி வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. மோடி ஆட்சியில் இந்த முதல் 5 ஆண்டு காலம் இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்க இடத்துலலாம் மிகச்சிறந்த அறிவாளிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இன்றைக்கி குருமூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமான ஆர்எஸ்எஸோட நேரடி தொடர்பு இருக்க ஆர்எஸ்எஸ் சிந்தனையை ஏற்றுக்கிட்ட நபர்களை இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கவங்களோட தங்களுக்கு இருக்க நெருக்கத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி எப்படி இந்த பார்ப்பனியம் 2000 வருஷமாக இந்தியாவில் அதிகாரம் செலுத்தி வருது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறது தான் இந்த குருமூர்த்தி ஆர்எஸ்எஸின் நிழல் அதிகாரம் அப்படிங்கிற இந்த நூல்.